கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஈராபா சந்தன மதியா கபா. 2 டோர் இப்படி திறந்து விடு. ஷேகா தூரமா கரா தூரமந்தனா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகரே, உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய நாமம் சிறந்தது என்று உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமான உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். வல்லமையிலே சிறந்த உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராயங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆருயிரன்பராயங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காப்பனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காப்பனரே. கிருபையிலே, தேவ கிருபையிலே, கிருபையிலே, தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதரா.
கிறிஸ்துவிலே ஒரு மனதாய் சிருஷ்டித்து நிறுத்தி அவர் சுதரா கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிலே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிலே நமானந்திப்போ நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைத்து காத்து கொள்வோம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைத்து காத்து கொள்வோம் திருமையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிலே நமானந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிலே நமானந்திப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷம் அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். மறந்து களி கூறுவோம். பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். அதற்கோ நாம் ஜெபிப்பதற்கோ அதிகமாகிடுவார். நினைப்பதற்கோ நாம் ஜெபிப்பதற்கோ அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம். களி கூறுவோம். சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். மறந்து களி கூறுவோம். பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். பாடி மகிழ்ந்திருப்போம். படாதே உன்னை மீட்டு கொண்டே நீ சொந்தமிட்டாய். உன்னை மீட்டு கொண்டே களி கூறுவோம். களி கூறுவோம். சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம்.
களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் பாடி மகிழ்ந்திருப்போம் சமூகத்தில் களி கூறுவோம் பாடி மகிழ்ந்திருப்போம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் பாடி மகிழ்ந்திருப்போம் பாடி மகிழ்ந்திருப்போம் சமூகத்தில் களி கூறுவோம் கூப்பிட்டார் காலத்தில் நோக்கி கூப்பிட்டார் அவர் நம்மை விடுவிப்பாரே கூறுவோம் கூறுவோம் ரத்தம் சொல்லி ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா பாடி மகிழ்ந்திருப்போம் களி கூறுவோம் பாடி மகிழ்ந்திருப்போம் ஆமென். முடிச்சா ரேகாபா சந்தரபா தியா ரபானா ரேமாலா ரோகா சந்துனி மாதியான ரபா. நம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். உடைய நாமம் எத்தனை பெரியது, உடைய நாமம் எத்தனை உயர்ந்தது, உடைய நாமம் எத்தனை மகிமையானது. ஹல்லேலூயா. ஷபரா கதுரமா திரபா நீக்கரதரோ. ஆவியானவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக கர்த்தரை துதிப்போம். சங்கீதக்காரன் சொன்னானே, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னது போல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக இந்த காலை வேளையிலே நம் நடுவிலே கர்த்தர் வந்திருக்கிறார். அவரை துதிக்கலாம். ஸ்ரீகாராதானாமா. ஆவியானவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே
கர்த்தாவே நீர் நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த 2025 தொடங்கின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை ஏந்தி, நீர் எங்களை தாங்கி, நீர் எங்களை தப்புவித்து, நீர் எங்களை ரட்சித்து, நீர் எங்களை ஆண்டவரே சுமந்து கொண்டு வந்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இரண்டோடு வருவதினா, இரண்டோடு இருப்பதினா, ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, அதை செல்ல எல்லாம் கூட செல்லுது. ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, அதை செல்ல எல்லாம் கூட செல்லுது. எல்லாரும் உற்சாகமாக எல்லாரும் குலமாறு சொல்லுவோம், மனதின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். நீமுள்ள தேவனை உயர்த்தி ஆமென். அவள் கண்ட கண்மலை கூட செல்லுது, அவள் கண்ட தேவஜனம் பாதுகாத்தது, அவள் கண்ட கண்மலையும் கூட வருது. Yes, yes, Amen.
ஐயா வாழ்க 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 ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க 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 ஐயா வாழ்க உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். Yes. இந்த பூமியிலே சமாதானமோ இந்த பூமியிலே சமாதானமோ நீர் என்னோடு இருப்பதினால் வாழ்க 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 ஐயா வாழ்க 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 ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தீகர தர பல தர பன வீர கம்பர தர கபா தீர போல ரதியான ரபோ. ஆவியானவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் அந்தி பலி என் ஜீவனாயெல்லாம். நான் ஏறெடுப்பேன் அந்தி பலி என் ஜீவனாயெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தண்ணீரையா. அதிகாலை நேரம் அனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜாவி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நன்றி பலி ஜீவனாயா. ஆமென் அல்லேலூயா. பாலா சதா பாலா சதா பாலா சதா
தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஆராதனையை பொறுப்பெடுக்கும்படி இமான் பாஸ்டர் ஜோமன். ஒவ்வொரு நாளையும் பாதுகாப்பு புதிய மாதிரி புதிய நாளை காண கிருபிச்சிருக்கீங்களே இந்த சமயத்தில் கிருபிகளை நாம் நன்றி சொல்கிறோம். ஆராதனைகளை மட்டும் அர்ப்பணித்து வாழக்கூடிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதை தெரிவு செய்கிறார்கள். ஆசீர்வாதமாய் மாற்றினார்கள். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே இந்த 1ஆம் நாளிலே நேரலையில வந்திருக்கிற, வாட்ஸ்அப் குழுவிலே வந்திருக்கிற, ஜிபே அதாவது பேஸ்புக்ல வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு தேவன் கொடுக்கிற விசுவாசத்தின் வார்த்தை, நாம் விசுவாசித்து பற்றி கொண்டு நடக்கக்கூடிய வார்த்தை. வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். இந்த நாள்ல நாம் கவனிக்க சிந்திக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கீழே திறவுகோல் வார்த்தை கர்த்தர் தாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் தாமே. அல்லேலூயா. முதலாவதாக வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எகிப்திலே ஜனங்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு கர்த்தர் தாமே அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம், சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து ஆலோட்டிகளின் நிமித்தமாய் துன்பப்பட்டு கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்காக ஒரு ரட்சகனை எழுப்பி அனுப்பல, கர்த்தர் தாமே அவங்களுக்கு இறங்கினார். அல்லேலூயா. இந்த காலைவேளை வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன செய்வது என்று, என்ன செய்வோம் என்று நீங்கள் திகைத்து திகில் அடைந்து மிகவும் சங்கடத்தோடு இருக்கிறதான அந்த நேரத்திலே கர்த்தர் தாமே உங்களிடத்திலே வந்து உங்களுக்காக காரியங்களை எல்லாம் நடப்பித்து, உங்களுக்கு யாராலே போராட்டம் வந்ததோ, யாராலே போராட்டம் வருகிறதோ, யார் நிமித்தமாய் நீங்கள் அங்கலாய்க்கப்படுகிறீர்களோ அவர்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் திகைக்கவும் வேண்டாம், திகிலடையவும் வேண்டாம், நீங்கள் எதற்கும் பயப்படவும் வேண்டாம். கர்த்தர் தாமே உங்களோடு வருகிறவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களுக்காக எகிப்திலே அற்புத அடையாளங்களினாலும் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தது போலவே நீங்கள் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தாமே அவர் நடத்தி உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? மகிழ்ச்சியோடு சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா?
மகிழ்ச்சியோடு சொல்லாமா? இரண்டாவதாக உபாகமம் 31, 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கேட்கல. பின்னும் மோசே இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இந்த நாள் என்று நான் 120 வயதுள்ளவர், இனி போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடு சொல்லி இருக்கிறார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா எனக்கு முன்பாக கடந்து போவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்காவது தெரியுமா மோசே ஏன் கானான் தேசத்துக்கு போகல? தெரியுமாமா? தெரியாதா? நல்லதுமா. மோசே ஏன் கானான் தேசத்துக்கு போகல? என்னம்மா? சொல்லுங்க எபி மேடம். கர்த்தரை பரீட்சித்ததினால். அப்படி வரணும். சொன்ன சொல்லு கல்லு மாதிரி வரணும், தில்லா வரணும். கர்த்தருடைய நாமத்தை மோசே பரீட்சித்தான். மலையை பார்த்து பேசுனாரு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? தன் கையில் இருந்த கோலால 2 அடி அடிச்சான். அப்ப ஆண்டவர் அங்க சோதிக்கிறான்ல, அதனால்தான் சொன்னாரு, நீ இந்த ஜனங்களோடு கானான் தேசத்துக்குள் போவதில்லை. உன் வேலைக்காரனாகிய யோசுவாவும் உத்தமனாகிய காலேபும் அதில் பிரவேசிப்பார்கள். நீ அதுல பிரவேசிப்பது. ஆனாலும் அவன் என்ன பண்ணல? திகில் அடைஞ்சு துக்கம் அடைஞ்சு உட்கார்ல. அடுத்து அவன் சொல்றான், நான் உங்களை நடத்தி கொண்டு கானானுக்குள் வர முடியாவிட்டாலும் கர்த்தர் என்னோடு வைத்திருக்கிற யோசுவா உங்களை நடத்தி செல்வான். அதுதான் இங்க சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். பயப்படாதே யோசுவா, பயப்படாதே காலேப், கர்த்தர் உனக்கு முன்பாக, உங்களுக்கும் சொல்லுங்க, உனக்கு முன்பாக கடந்து போவார். இதை எப்படி நான் சொல்றேன்னா, வர்ற சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்னென்ன பிரச்சனைய பேஸ் பண்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சம்பளம் வந்தாலும் காணாது, இன்னும் 2 சம்பளம் வந்தாலும் காணாது. எப்ப காணாது? கர்த்தர் நமக்கு முன்னாலே கடந்து போகாவிட்டால் காணாது. கர்த்தர் நமக்கு முன்னாலே கடந்து போவாரானால் எல்லாம் காணும், எல்லாம் நடக்கும், எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி இருக்கும். ஆகவேதான் இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிற, மோசேயின் வாயிலாக நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே டைட்டஸுக்கு முன்பாக கடந்து போவார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே உங்க பேரை வச்சு படிச்சு பாருங்க, கொஞ்சமாவது ஏதாவது வருமா உள்ளனே பார்க்கலாம். அல்லேலூயா. டைட்டஸின் தேவனாகிய கர்த்தர் தாமே டைட்டஸுக்கு முன்பாக கடந்து போவார். அவரே டைட்டஸுக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை, நீ சந்திக்கிற பிரச்சனைகளை, நீ போராடுகிற பிரச்சனைகளை, நீ எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகளை, உனக்கு சத்துருவாக நிற்கிற பிரச்சனைகளை, கோலியாத்து போல நிற்கிற பிரச்சனைகளை
கர்த்தருக்கு எசபேல் போன்று நிற்கிற பிரச்சனைகளை நீ அடிப்பாய். உன்னுடைய கரத்தில் அவர் வல்லமையும் பலனும் கிருபையும் தந்திருக்கிறார். ஆகவே நீ பயப்படாதே, பலன் கொண்டு திடமனதாய் இருந்து நீ சத்துருக்களை முறியடிக்க நீ போ. நான் உனக்கு முன்பே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி எல்லாவற்றையும் நேர்மையாய் நடத்தி நேர்த்தியாய் நடத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஜெயம் எடுப்பாய், ஜெயமாய் இருப்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளை நமக்கு திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது செய்தி என்னவென்று சொன்னால், யோசுவா உபாகம் 31 அதே அதிகாரத்தில் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம் பாருங்க. எப்படி இருங்க? ஆமா, வசி பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த கிளைண்டுக்கும் பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். அதை எப்படி செய்ய போறேன், அதை எப்படி செய்ய போறேன். குடும்பத்துல நீ என்ன பண்ணக்கூடாது? பயப்படவும் கூடாது, திகைக்கவும் கூடாது. ஆமென். செல்வி மேடம், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. பேபி மேடம், விஜய் மேடம், ஆமென். மணி பிரதர், இமான் பிரதர், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரபு பிரதர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கிளம்பிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எங்க போனாலும் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ரைச்சல் சிஸ்டர், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமா, 2 ரைச்சலுங்க இருக்கிறாங்க, என்ன பண்றது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரேணுகா ரைச்சல், ஆமென். உனக்கு முன்னாடி வருவதில்லை புகைச்சல். உங்க அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக கீழே விழுவார்கள். நீ பலம் கொண்டு எப்படி இரு? தினமனதாயிரு. சும்மா அப்படி கெத்தா இருன்ற, அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு அவன் எப்படி சொல்லலாம், இவன் அப்படி சொல்லலாம், பாரு உன்னை எப்படியாவது ஏதாவது பண்ணி உன்னை கீழே இறக்கிறேன். பலம் கொண்டு திடமனதாயிரு. எந்த சூழல் உனக்கு வந்தாலும், எந்த நிலை உனக்கு வந்தாலும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. திகைக்க வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். Don't be afraid, don't be trembling. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எப்படி இருக்கிறாராம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். 8வது வசனம் பாருங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். முதல்ல சொன்னாரு உன்னோட கூட வருவார், இப்ப சொல்றாரு உன்னோடு இருப்பார். யாரு? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். நம்மை பார்த்து பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்று சொன்னார். கலங்காதே திகையாதே என்று சொல்லுகிறவர் உனக்கு முன்னாடி இந்த மந்த் ஃபுல்லா உன் லைஃப் லாங் முன்னாடி போய்கிட்டே இருப்பார். எப்படி போலாம்? பின்னாடி போய்கிட்டே இருக்கலாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் தாமே உன்னோடு வருகிறார், கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? மகிழ்ச்சியா சொல்லுவீங்களா? அதான் ஃபாதர் நல்லா பாடினார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
கலங்காதே திகையாதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கலங்காதே கலங்காதே மனமே. அப்படி பாடினா எப்படி பாடணும்? பயமே. அப்படியே கரெக்டா ப்ராப்பரா பாடுறேன். எப்படி பண்ணாலும் அப்படி பண்ண. யாவையும் துடைத்திடுவேன், யாவையும் போட்டிடுவேன், கவலைகள் யாவையும் போட்டிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற விக்டோரியா, ஆமே, கைவிடுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவருக்கு வராது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லதுதான். கலங்காதே திகையாதேன்னு சொன்னாங்கன்னா திகையாதே கலங்காதேன்னு சொன்னாங்க. ஆமென். எல்லாம் பர்ஃபெக்டா நம்ம பாடணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக யோசுவா 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த பைபிள்ல யோசுவா இருக்குதான்னு பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் செய்த இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நீ கண்டது என்ன? அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நிறைய கண்டிருக்கிறேன். நன்மைகளையும் கண்டிருக்கிறேன், தீமைகளையும் கண்டிருக்கிறேன், போராட்டங்களையும் கண்டிருக்கிறேன், சந்தோஷத்தையும் கண்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நிலையிலேயும் என்னை விட்டு விலகாத தேவன், என்னை கைவிடாத தேவன் இந்த காலை வேளை சொல்லுகிறார். கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, ஆமா, ஏற்கனவே நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறவரும் கர்த்தர் தான். ஆமென். இந்த மாதம் முழுவதும் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை நடத்தி கொண்டு போகிறவரும் கர்த்தர் தான். பிராணன் இருக்கிற நாள் வரைக்கும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நம்முடைய இரட்சகராக கொண்டிருக்கிறோம். ஆமென். சொல்லாமா? உற்சாகமா சொல்லாமா? மகிழ்ச்சியோடு சொல்லாமா? சந்தோஷமா சொல்லாமா? இப்ப அதுலயே 5வது வசனம் பாருங்க. ஆமா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவருடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார். யாரெல்லாம் உனக்கு போராட்டம் கொடுத்துனே இருக்கிறாங்களோ அவங்களை என்ன பண்ணுவாரு? அகற்றி போடுவார். 2 விதம் இருக்குது. அவன் கண்ணுக்கு தெரியாதபடி அவங்களை என்ன பண்ணுவார்? அகற்றுவார். எப்படி வீட்டில இருந்து குப்பைகள்லாம் பெருக்கி முறத்துல எடுத்து, இப்பெல்லாம் முறத்துல யார் எடுக்கிறாங்க? பிளாஸ்டிக். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வஸ்து. கேரி பேக் கௌரவமா அதுல எடுத்து குப்பையில போட்டுற மாதிரி உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சஞ்சலமா, உங்களுக்கு துக்கமா,
உங்களை வேதப்படுத்தின அவர்களை அகற்றிடும். வீட்டில் இருந்து குப்பைகளை அகற்றுவது போல, அல்லது ஸ்வீப்பர்ஸ் ரோடு சுத்தம் பண்றது போல நம்முடைய வாழ்க்கையை முன்னாடி சுத்தம் பண்ணுவான். யார் அவரு? கர்த்தர் தாமே நமக்கு அவர்களை நமக்கு முன்பாக இருந்து துரத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அதிகாரத்துல பாருங்க, 10வது வசனம். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுவார். இப்ப யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ணுகிறார் என்றது என்னது? அட் பிரசன்ட் வேர். யுத்தம் பண்ணுவார் அது என்னது? ஃபியூச்சர் டென்ஸ். யுத்தம் பண்ணிவிட்டார் அது என்னது? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ். God with you and fight before to all. Amen. God with present and fight with you. Amen. God with future tense and fight, will fight all the enemies. நமக்கு யாரு போய் எனிமி? யாருன்னு இருக்கிறாங்களா போய் எனிமி? எனக்கு எனிமி யாரும் இல்லப்பா. எனக்கு ஒரே ஒரு எனிமி, சாத்தான். என்ன? அல்லேலூயா. வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள், இதுதான் நமக்கு எனிமி. அப்படிதான் குடியாதத்துல ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தோம். TLC, தமிழ் எவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச். அங்க போயிருக்கும் போது முதல் நாள் கன்வென்ஷன் முடிஞ்சது. ஒரு ஐயா ஓடி வர்ற, பாஸ்டர் நாங்க எங்க மாடு பால் கறக்க முடியல பாஸ்டர், அதனுடைய காம்பெல்லாம் வெடிச்சு கிடக்குது, ரத்தமாதான் வருது அப்படின்னார். சரி, கோகனட் ஆயில் வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்தார். ஜபம் பண்ணி கொடுத்தேன். நான் கூட அந்த மாட்டு மேல போய் கையெல்லாம் என்ன பண்ணல, வைக்கல. அவர் எங்கிருந்தோ வந்துகிறார் கிராமத்துல இருந்து கூட்டத்துக்கு. இந்த ஜப எண்ணெய தண்ணீரில ஊற்றி கையில ஜபம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி இந்த மாட்டு மடியில அடிச்சிட்டு படுத்துக்கோ, காலையில நீ பால் கறப்ப, நாளைக்கு வந்து சாட்சி சொல்லுவேன். என்ன இருக்கும் பாஸ்டர்? உன் நன்மைகளை தடுக்கும்படி உனக்கு எதிராக செய்வினை செய்யப்பட்டிருக்கிறது. நீ ஆண்டவரை நம்புகிறபடியினால், தேடுகிறபடியினால் அது உன்னை பாதிக்கவில்லை, ஆனால் உன் பொருளாதாரத்தை பாதிக்கும்படி கிரியை செய்கிறது. இதை செய், நாளைக்கு வந்து சாட்சி சொன்ன. அவ்வளவுதான். நேரா போனார், நான் சொன்ன மாதிரியே செஞ்சார். காலையில எழுந்து பார்க்கிறார், எப்படி ஆசிஷுவலா அந்த மாடு பால் கறக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்குமோ அதுபோல அது ஆயத்தமா இருந்தது. பால் கறந்து கொண்டு வந்து அந்த நான் தங்கியிருந்த வீட்டுல கொடுத்து, இந்த பாலை காய்ச்சி நைட்டு பாஸ்டர் கொடுங்க வந்து மைக்க பிடிச்சு அழுதுகிட்டே சொன்னார், இப்படி ஒரு மிராக்கள் நான் பார்த்தது இல்லை. மருந்தெல்லாம் கொடுத்துட்டோம், டாக்டர் எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க, ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, தடவிட்டோம், ஆனா ஒரு மாற்றமும் நடக்கல. அருமையான தேவனுடைய தாசன் சொன்னாரு, அதன்படி செய்தேன், அற்புதம் நடந்தது. ரேச்சல் பாக்குது, யாரோ சொன்னீங்க நடந்தது, எனக்கும் சொல்றீங்க எங்களுக்கும் சொல்றீங்க, அதை நாங்க விசுவாசித்தா தானே நடக்கும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. ஒருத்தர் பாக்குறாங்கன்னா அதுல 3 விதமான அர்த்தம் இருக்கும். ஒண்ணு, நீ எல்லாம் சொல்லி நடக்க போதான்றது அர்த்தம்.
இன்னொன்று, நீ சொன்னாலும் எனக்கு நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு அர்த்தம். மூணாவது, நடந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைட் இஸ் டிஃபரண்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா நடக்கும். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதுதான் ஆண்டவர் எது செஞ்சாலும் நம்ம சபையில சாட்சி சொல்றது இல்லையா? என்னவோ அதெல்லாம் ஒரு வெக்கமோ இல்ல துக்கமோ என்னவோ தெரியல. சாட்சி சொன்னா பாஸ்டருக்கு அங்க ஃப்ரைடு வந்துருமோ? பாஸ்டருக்கு ஃப்ரைடு எப்பவும் வராது. அள்ளி அள்ளி கொடுத்தாலும் வராது, கோடி கோடியா மேல கொட்டினாலும் வராது. ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். ஆமா, பிராந்தி கடை, சாராய கடை, பணத்தின் மூலமா ஒரு நாளைக்கு 3 லட்சம் 4 லட்சம் கல்லா கட்டி பேங்க்ல கொண்டு போய் போட்டவர் இந்த பாஸ்டர். அப்போ பிஃபோர் 82. இப்போ பணத்து மேலாம் ஆசை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது மேலேயும் நம்பிக்கை கிடையாது. ஒரே நம்பிக்கை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம். சந்தோஷமா அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் சொல்லுங்களேன். முகத்தோடைய மலர்ந்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நமக்கு முன்னே போகிறது. ஆமென். அதே அடுத்து 10வது வசனம் படிச்சிட்டீங்களா? இப்போ யோசுவா 24:17 படிங்க. என்னப்பா? நம்மையும் இருபா எபி படிக்க விடுபா. படி எபி. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆமா, ஒவ்வொரு வார்த்தையா படிப்பா. பெரிய அடையாளங்களை செய்து அப்படி படிக்கணும். நாம் கடந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக என்ன பண்ணாராம் எபி? துரத்தினாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே என்ன மாதிரி 2 பேரு எங்க போய் நிறுந்தாங்க? எம்மா ஊருக்கு போய் நிறுந்தாங்க. எம்மா ஊரு என்ன ஊருமா? உங்க ஊரு ரயில் நகரா? ஆனா அந்த சீஷருடைய ஊரு எம்மா ஊர். உங்க ஊரு என்னப்பா? புலுகுப்பாடியா? புல்லம்பாடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரேச்சலங்க ஊர் என்ன ஊரு? தரங்கம்பாடியா? சென்னை. மணி பிரதர் அவங்க ஊர் என்ன ஊரு? தொழுதூர். பிரபு அவங்க ஊரு என்னடா? பெருமலப்பூரா? பெருவலப்பூர். அங்க ஒன்னில எல்லாமே ஃபூல் தான். ஒருத்தர் கூட எஜுகேட்டட் இல்ல. அவர் என்னமோ எஜுகேட்டட் தான், ஆனா அவர் இருந்த ஊரு பெருவலப்பூர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அங்க என்ன பாருங்க, அந்த 2 பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. யாரோ அக்கா வந்து சொன்னாங்க, ரேச்சல் அக்கா சொன்னாங்க,
ரேனாக்கா சொன்னாங்க இயேசுனார் உயிரோட ஏஞ்சிட்டாராம் அப்படின்னு 2 பேரும் என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. நல்ல காலம். அவங்க 2 பேரும் ஆண்களா இருந்தாங்க. பெண்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. எங்க மாமியா இருக்கிறாளே, என் மருமக இருக்கிறாளே, அப்படி எங்க பெரியம்மா இருக்கிறாளே, அதுதானே பேசுவாங்க மணி. அவங்க ஆண்களா போயிட்டாங்க. அதனால ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டு போறாங்க. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், டக்குன்னு இப்ப ஞாபகம் வந்தது. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும். ஆமா, நான் சொன்னதை படிக்கலையே, என்ன வருது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில், அதுதான் முக்கியம், அதை படிக்கணும். கீவேர்டு விட்டுட்டு எதோ படிச்சு நடக்கும். அல்லேலூயா. இயேசு தாமே அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு தாமே சேர்ந்து மிங்கிள், ஜீசஸ் மிங்கிள் வித் 2 persons, 2 பேரோடு மிங்கிள் ஆயிட்டார். எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் அங்க மிங்கிள் ஆயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுறாங்க. ஒண்ணு அவங்க வெளிப்பாடு கிடைக்கல, திட்டம் வாங்குறாங்க பாருங்க ஆண்டவர்கிட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம், பேதுருக்கிட்ட திட்டு வாங்கி மானம் கெட்டு போயிட்டான், இவர் யாரோ தெரியல நம்மள திட்டுங்கிறாரு கூட நினைச்சிருக்கிறாருன்னு. எப்ப பார்த்தாலும் இந்த பாஸ்டர் திட்டினே இருக்கிறாருன்னு. பாருங்க என்ன திட்டுறாரு பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களை. அச்சார்பார் பேசாங்க செருப்பால. புத்தி இல்லாத இருதயம், மந்த இருதயம். இதே ரோமர்ல 1:21 படிச்சீங்கன்னா அங்க ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்து. அதை எப்படி படிக்கணும் தெரியுமா? உணர்வில்லாத அவருடைய இருதயம் உணர்வடை. நான் என்ன அடையலையா? இருளான அவருடைய இருதயம் என்ன அடையல? படிமா. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை ஸ்தோத்திரிக்காமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார். ஆங்கில வேதாகமத்தில் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். தெலுங்குல அப்படிதான் படிக்கிறோம். கர்த்தருக்கு தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார். எப்போ சிந்தனை வீணா போவோம்? இருதயம் இருள் அடைந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில இயேசு தாமே எம்மாவூர் சீஷர்களோடு நடந்து போனாராம். பாவம் எவ்வளவு கஷ்டப்படுத்துறானுங்க பாரு.
நம்ம தான் கஷ்டப்படுறது பத்தாம அவரும் 8 மைல் தூரம் நடக்க வச்சுக்கிறாங்க பார். அவரும் சலிக்காம நடந்திருக்கிறார் பார். நடக்கிறது யாருக்கு கஷ்டம் இல்லை? ஆண்டவருக்கு கஷ்டம் இல்லை. ஒருவேளை நமக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தாமே அவருடைய இஷ்டத்தோடு அவங்களோட நடந்திருக்கிறார். எத்தனை மைல்மா? ஏறக்குறைய 7 அல்லது 8 மைல் தூரம். அதுதான் மீகா 2:13 சொல்றார். இவ்வளவு நேரமா பாரு, சும்மா செங்கல் மாதிரி வருது பாரு அடி. தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமா, எபிக்கு முன்பாக எப்படி போறாரா? எப்படிமா போறாரு? பறந்து போறாரா? பிளைட்ல போறாரா? ஹெலிகாப்டர்ல போறாரா? எதுல போறார்? நடந்து போகிறா. அப்பன் சொல்லி இருக்கிறான், பிளைட்ல தான் போய் இறங்குவானா பிரச்சாரத்துக்கு. கர்த்தருக்கு இயேசு தாமே அவர்களோடு நடந்து போனார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக எப்படி போறார்? நடந்து போறார். அப்ப நான் பைக்ல போனா உன் பைக்கை விட வேகமா நடந்து போவார். பிளைட்ல போனா உன் பிளைட்டை விட மின்னல் வேகத்தில் அவர் மேகங்களின் சட்டைகளை கொண்டு பறந்தார். மேகங்கள் வந்து அவரை எடுத்துக்கொண்டு போனார். அப்படி பறப்பார். உங்களுக்கு முன்னே அவர் நடந்து போவார். அவர்கள் தடைகளை நீக்கி. என்னென்ன தடைக்குது பாத்துக்க. உன் ஆசீர்வாதத்துக்கு என்னென்ன தடை இருக்குதோ, உன் நன்மைக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ, உன் உயர்வுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு என்னென்ன தடை இருக்குதோ அந்த தடைகளை எல்லாம், கடந்த கால தடைகள், நிகழ்கால தடைகள், வருங்கால தடைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரா? என்ன பண்ணுவார்? எது நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். இங்கதான் வாசலை வைக்கிறார். வாசல் இல்லாத வீடு பாழடைஞ்ச வீடு. வாசல் இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அப்போ என் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து தான் வாசல். அவர் வழியாய் நான் உட்பிரவேசித்தால் உள்ளேயும் மேய்ச்சலை கண்டடைவேன். அவர் வழியாய் வெளியிலே எனக்கு முன்பாக போகிறவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். அவர் ராஜாவாக போகிறார். ஆகவே வாசல்களே, அல்லேலூயா. ஆமா, போசே உன் தலையை உயர்த்து. எல்சாவே உன் தலையை உயர்த்து. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தலையை உயர்த்து. எபி உன் தலையை உயர்த்து. அநாதி கதவே உன் கதவை உயர்த்து. தேவன் உனக்குள் பிரவேசிக்கிறார். அவர் மகிமையின் தேவன், மாட்சிமையின் தேவன். இன்னைக்கு சொல்றார், இயேசு தாமே எம்மாவூர் சீஷர்களோடு நடந்து போனார், திட்டினார். மந்த இருதயம் உள்ளவர்களே, சிந்தனையிலே வீணானவர்களே, உங்கள் சிந்தனைகள் எனக்குள்ளே காத்துக் கொள்ளப்பட வேண்டும். வீணா இருக்கக்கூடாது. எதை பற்றியும் சிந்திக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல அருமையான ஒரு மெக்கானிக்கல். குடிச்சு வீணா போயிட்டான். சின்ன வயசு, 6 வயசு புள்ள ஒண்ணு, 4 வயசு புள்ள ஒண்ணு, 2 வயசு புள்ள ஒண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேபாள தேசத்தை விட்டு இந்தியாவில வந்து ஒரு தமிழ் பெண்ணை திருமணம் பண்ணி நல்ல நிலையில வந்து சொந்தமா வீடு கட்டி அப்படிதான மணி வாழ்ந்தவன். மரணம் அவனை சந்தித்தது. மரணம் இல்லை, அவனுடைய பாவம். 2 முறை சொன்ன கேட்க. இங்கதான்டா இருக்கிற, வா சர்ச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு சொல்றேன்,
புத்தி இல்லாத மந்தை இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருந்தால் தேவனுடைய மகத்துவங்களை விசுவாசிக்கிறதற்கு உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறதற்கு நமக்கு உணர்வுள்ள இருதயம் தேவை. இந்த பக்கம் இருக்குதா? ஆமா, உணர்வுள்ள இருதயம் தேவை. அது இருந்தா ஆண்டவர் அப்பத்தை பிட்டு தருவார், கண்கள் திறக்கப்படும், இயேசுவை அனுதினமும் நாம் பார்க்க முடியும். அதிகாலை எழுந்தவனே ஆத்திரம் தோத்திரம் ஒரு படி காபி குடிக்கிறது இல்லை, அதிகாலை முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். வெறுக்கையில் நீரோ அழைக்கிறீர், புருஷ வெறுக்கையில் இயேசுவே அழைக்கிறீர், உமது அழைப்பிலே எல்லா வெறுப்பை எல்லா வெறுப்பை உமது அழைப்பிலே எல்லா வெறுப்பை மறக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. யாரை நோக்கி பார்க்கணும்? யாரை நோக்கி பார்க்கணும்? சொல்லுங்களேன். சத்தமாதான், மகிழ்ச்சியாதான், உற்சாகமாதான், சந்தோஷமாதான். அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய பாஸ்டர்மா ஜெபிப்பார்கள். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியின் வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களை ஆண்டவரே கண்ணின் மணியை போல காத்து ஆண்டவரே ராஜா, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு எங்களை கொண்டு வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 11வது மாதத்தின் ஆண்டவரே நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், இந்த மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்நாள்ல கேட்டதான சத்தியத்தின்படி ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாய் ஆண்டவரே ராஜா அப்பா நீர் கடந்து போகிறவராய் இருக்கிறீர். எங்களுக்கு ஆண்டவரே ராஜா எங்களோட போகிறதை ஆண்டவரே ராஜா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணரும்படிக்கு ஆண்டவரே ராஜா கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, நாங்கள் தனியே இல்லை ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாய் நீர் போகிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே இந்த மாதம் அல்ல எங்கள் ஜீவனுள்ள நாள் வரையிலும் ஆண்டவரே ராஜா உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்நாள்ல வந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கிருபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், சுபிட்சம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பலன், ஆரோக்கியம், சுகம் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் வர தடைப்பட்ட தெய்வ பிள்ளைகளோடும் உலகம் முழுவதும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.